தமிழ் வேதாகமத்தின் வரலாறு. பர்த்லோமியஸ் சீகன்பால் என்பவர் முதல் புரொட்டஸ்டன்ட் மிஷனரியாக 1705 அக்டோபர் 15 ஜெர்மனியிலிருந்து புறப்பட்டு இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டின் தரங்கம்பாடிக்கு 1706 வந்து சேர்ந்தார். அவருடைய நண்பரான ஹென்ரிச் ப்ரூட்ஸ்டோவும் அவரோடு கூட வந்தார். இவர் வந்தபோது இவருக்கு தமிழ் தெரியாது. இவர் தமிழை கற்றுக்கொண்டுதான் தமிழில் பைபிளை மொழிபெயர்த்தார். இவருக்கு தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால இவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து தமிழை கற்றார். அதாவது மணலில் தன்னுடைய கைவிரலினால் எழுதி பழகி அவர் தமிழை கற்றுக்கொண்டார். அப்போது அவருடைய கைவிரலிலிருந்து ரத்தம் வருமாம். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் எப்படியாகிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு அவர் தமிழை பயின்றார். தமிழை கற்று தமிழ் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். இவர் 1708 புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கினார். இதற்கிடையில் இவர் அச்சு எந்திரங்களை ஜெர்மனியிலிருந்து தரங்கம்பாடிக்கு கொண்டு வந்தார். 1714 சுவிசேஷ புஸ்தகம் மற்றும் அப்போஸ்தலர் புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டது. 1715 புதிய ஏற்பாடு முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டது. இதற்கிடையில் 1714 மலையப்பன் என்கிறவரின் உதவியோடு இவர் ஆதியாகமம் முதல் யோசுவா புஸ்தகம் வரை மொழிபெயர்த்திருந்தார். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மொழிபெயர்த்து ரூத் புஸ்தகம் வரை இவர் மொழிபெயர்த்திருந்தார். 1719 1719 அவர் தன்னுடைய இறுதி ஓட்டத்தை முடித்தார். 36வது வயதில், அதாவது ஆஸ்மா வியாதியினால அவர் மரித்து போனார். இவர் தினமும் 9 மணி நேரம் தமிழ் படித்தார். இந்த ரூத் புஸ்தகத்தின் பிறகுள்ள பகுதியை பெஞ்சமின் சோல்ஸ் என்பவர் மொழிபெயர்த்தார். 1728 முழு வேதாகமும் தமிழில் அச்சடிக்கப்பட்டது. முதலில் அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் புஸ்தகம் தமிழ் வேதாகமம் தான். 1977 ஜோஹான் பிலிப் ஃபெப்ரிஷியஸ் என்பவர் இதை திருத்தி எழுதினார். அதாவது சீகன்பால் எழுதின வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் பேச்சு வழக்கில் இருந்தபடியினால அந்த பகுதி தமிழ் மக்களுக்கு மாத்திரமே புரிகிற வகையில் இருந்தபடியினால் இதை இவர் திருத்தி எழுதினார். இந்த பதிப்புக்கு ஸ்டாண்டர்ட் தமிழ் வெர்ஷன் என்று இது அழைக்கப்பட்டது. பின்னர் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா CTE ரீனியஸ் என்பவரை நியமித்து 1833 புதிய ஏற்பாடு திரும்பவும் மொழிபெயர்க்கப்பட்டது. 1840 முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டது. இதற்கிடையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சைவ சமயத்தவரான ஆறுமுக நாவலர் என்பவர் பீட்டர் பெர்சிவல் என்பவருக்கு உதவியாளராக இருந்தார். அப்போது வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. அது நாவலர் வெர்ஷன் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் எல்லாராலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தது. பின்னர் ரிவிஷன் கமிட்டி, அதாவது சீர்திருத்த குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டது. இதில் பல மிஷனரி ஸ்தாபனங்கள் சேர்ந்து 1857 டாக்டர் ஹென்ரி போயர் என்பவரை நியமித்தார்கள். இவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவருடைய கண்காணிப்பில் புதிய ஏற்பாடு 1863 மொழிபெயர்க்கப்பட்டது. 1868 பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. அதன் பின்னர் யூனியன் வெர்ஷன் ஆஃப் ஹோல் பைபிள், அதாவது ஐக்கிய மொழிபெயர்ப்பு 1871 வெளியிடப்பட்டது. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தான் முதலாக பரிசுத்த வேதாகமம் என்று பெயரிட்டார்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்டதாக இருந்தது. இந்த கத்தோலிக்க வேதாகமம் 73 புத்தகங்களை கொண்டதாக இருந்தது. ஆர்த்தோடாக்ஸ் என்னும் வேதாகமம் 81 புத்தகங்களை கொண்டதாக இருந்தது.
ஆனாலும் தமிழ் மொழியில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுவதற்கு வித்திட்டவர் பர்த்லோமியு சீகன்பால் என்பவர்தான். இவர் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் கூட மொழிபெயர்ப்பு பணியை தொடர்ந்து செய்திருக்கிறார். இன்றைக்கும் மொழிபெயர்க்கும் பணி பல மொழிகளில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கார்டினல் ஹியூகோ டி எஸ் கேரோ என்பவரால் கிபி 1238 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது. ராபர்டஸ் ஸ்டெஃபானஸ் என்பவர் கிபி 1551 வசனங்களாக பிரித்தார். இந்த வேதாகமத்தில் 6468 கட்டளைகளும் 1260 வாக்குத்தத்தங்களும் அடங்கி இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். நாம் கட்டளைகளை கைக்கொள்ளும் போது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அது நமக்கு உதவும். ஆகையால் தான் பைபிளுக்கு இவ்விதமாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். பைபிள் என்றால் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் எர்த், அதாவது இவ்வுலகை விட்டு செல்லும் முன்பதாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான அறிவுரைகள் என்று சொல்லப்படுகிறது. நாமும் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களையும் பற்றி கொண்டு நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.